போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? என்ன வெயில் 110 டிகிரி அங்கயா முடிச்சுட்டான வேலை வந்துடும். ஆனா அது வந்து அவன் கையில இருக்கு. சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத நம்மதான் செவ்வாழை டக்கு டக்குன்னு ஓடுறாத மடக்குன்னுச்சுன்னா முடிஞ்சு கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். ஃபைனலி சோழ தேசத்தை கண்டிப்பாக இவ்வளோ கூட்டம் ஊத்துன மாதிரி இல்லை. பாறையில் சொட்டு பார்த்து எங்களை யாராச்சும் பிக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். மழையை வச்சு அப்படியே அவ்வளோதான் கைஸ். இவனுக்கு வச்சிருக்க கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு இல்லை ஒரு காஃபி ஏற்காடு ஃபில்டர் காஃபி அவன் கை. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். அவ்வளோதான் கைஸ். ஒருத்தன் 12 மணிக்கு ஏற்காடு கன்னியாகுமரி அதுக்கப்புறம் ட்ரிப்பு கிளம்பியாச்சு. பாய். எங்கடா இருக்கு ஆடிட்டு இருப்பான். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு பேசிட்டு ட்ராவல் பண்ணியாச்சு. வாங்க ட்ராவல் பண்ணுவோம். சரி மலை போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? அதான் கொஞ்சம் கடுப்பாயிட்டான். போயிட்டு நான் இங்கே படிக்க வேண்டியது பின்னாடி விநாயக மிஷனு. அதுக்கப்புறம் சீட்டு இல்லைன்னு அங்கே போயிட்டேன். அதுதான் கரெக்டாகிடும். ஒரு பக்கத்தில் இன்டர்செப்டரில் போயிட்டுருக்காரு. வெல்கம் டு லைக்கா இன்டர்செப்டரில் போயிட்டுருக்காரு. சரி எல்லாரும் போனால் அது கரெக்டு தான், நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் அதை கழட்டி மாற்றி தூக்கி போக முடியாது. ஆமாம், அதனால நல்லா இருந்துச்சு அவர் ஓட்டினது. அந்த லுக்கு, அந்த வண்டி தாங்க, வண்டி எப்படி இருக்கு தெரியுதா? கரெக்டாக இருக்கா? போகிறப்போ அந்த ஸ்கை ப்ளஸ் அந்த மவுண்டைன் வியூஸு ஏதாச்சும் பக்கத்தில் விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் கிளைமேட் கரெக்டாக கேட்டு வந்து எப்படி இருக்குது, என்ன ஏது பாகா இருக்கா இல்லை சிலர் இருக்காங்க. ஏன் நாங்கள் போன டைமில் வெயில் அதெல்லாம் வந்து 12 மணிக்கு தான் வந்தோம். நாங்கள் 12 மணிக்கு தான் ஏறவே ஆரம்பித்தோம். பேஸ் செம்ம க்ரௌடு, எல்லாம் ஃபேமிலி என்னது அச்சாரு? ஆமாம், ஹரியானா தானே? நாங்கள் அந்த நம்பர் பிளேட் வச்சு தான் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டே அப்பா தான் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே வேலை பார்ப்பானா? பாருங்க ஸ்கை என்ன வெயில் 110 டிகிரி அங்கயா. இல்லை நம்ம மூணாருக்கு போனோம் தெரியுமா, அந்த மாதிரி போனால் தான் ஸ்டே பண்ணுறது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். காலையில் வந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இல்லை அதெல்லாம் அது வர ஒரு மாதிரி வந்து கிளைமேட் மாற மாதிரி இருக்கா? வியூ பைக்கில் காரில் போனால் கூட இந்த ஃபீல் இருக்கும் கரெக்டாக. இந்த பைக்கில் போன ஒரு ஃபீலே தனி தாங்க. அதுவும் ஹில் ஸ்டேஷனில் இந்த மலை நிலையில் நின்று போகிறது, அது ஒரு தனி ஃபீல், அது ஒரு தனி உலகம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எந்த பைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இடத்துக்கு வந்துட்டு ஏறிக்கிட்டே இருங்க. கடை நாங்கள் கோவா ட்ரிப்பு போனோம். எப்படி ஸ்மைன்னு போயிட்டுருக்கா. ஆள் செட் ஆகுனா போவோம். வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு செம ஃபீலாக இருக்கும். வர வழியில் அப்படி கார் பிரேக் பண்ண வச்சு பண்ணிருக்கு.
அவர் நிறுத்திட்டாரு. அப்புறம் எல்லோரும் நட்டுருந்தாங்க. நாங்களும் அப்படியே கேப்பில் எந்த கூட என்னென்னு கேட்காம நாங்களும் கேப்லேயே இருந்துகிட்டே இருந்துட்டு வீட்டில் சொன்னால் ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லை. எங்கள் வீடு ஒரு 40 இடம் மட்டும் தான் இருக்குது. கடனே இப்போ தான் அடித்தோம். இல்லை நானும் எனக்கும் அதே பிரச்சனை தான். இப்போ தான் நான் என்னைக்கு எங்கள் அப்பாவை இருந்துக்கிட்டு நான் வேலை பார்க்க தொடங்கினோனோ அன்னைக்கு தான் எங்கள் வீடு மேலே வந்துகிட்டு இருக்கு. ஒன்றுமே கிடையாது. உண்மை சொல்லணும்னா ஒரு கட்டில் கிடையாது, ஒரு பீரோ கிடையாது, ஒரு டிவி கூட கிடையாது. எல்லாம் நான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அபி வீட்டுக்கு போனாங்களே தினேஷ் அபி, தினேஷ் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போன உடனே முதல்ல ஆச்சரியப்பட்டு அவங்க வீட்டை பார்த்தேன். நம்ம வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கா? ஆமாம். கொஞ்சம் நீட்டாகவும் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, பசங்களை படிக்க வைக்கிறாங்க. வீட்டு இந்த வயசில் நாங்கள் காலேஜ் முடிச்சோடனே எங்கள் ஊர்லாம் என்ன பண்ணுவானுங்க, வேலைக்கு போகலையா என்ன வெட்டியாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம். ஆனால் அவங்க வீட்டில் பாரு, படி, நீ வேலைக்கு கூட போக வேணாம், படித்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணு. எங்கள் வீட்லேயும் இதே தான் நடந்துகிட்ருக்கு. டெய்லி அனிஷை பற்றி யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, வேலைக்கு போக சொல்லு. அது நான் ஒரே வார்த்தை அனிஷ்ட சொல்லிட்டேன், எவன் என்ன சொன்னாலும் நீ கேட்கக்கூடாது. நான் படிக்க வைக்கிறது நான் சொல்ல மட்டும்தான் நீ கேட்கணும். அடுத்தவன் சொல்லுதான், அவன் என்னை வேலைக்கு போச்சானா, இவன் என்னை வேலைக்கு போச்சானான்லாம் போகக்கூடாது. இல்லை இவனை அதுதான் கரெக்டு. அவன் சொல்கிறான்றது இல்லை, இப்போ அவன் கஷ்டப்படுறான். இன்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபிக்ஸ் ஆகுன்ற. அதான் நான் உன்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீ எடுத்துட்டானா அன்னைக்கு நம்ம வீடு மேலே வந்துடும். உன்னை நம்பி தான் எல்லாரும் இருக்கும். கிளிக் ஆகிட்டா சட்டுன்னு மேலே. இப்போ தரையில் போயிட்டுருக்கேன், ஃப்ளைட்டில் போன மாதிரி தானே. ஆமாம். இப்போ இவன் லோக்கோ பையனுக்கு ஆனால் அப்படி ஆமாம் பேர் வந்துட்டா. இத்தனை வருஷம் தான் அவன் படித்தானா பேர் வந்துட்டா. ஆமாம். இப்போ சின்னவனுக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஆமாம். அண்ணன் போனால் நம்ம நம்மளால முடியாதா, அதான் அண்ணன் கொடுத்து பார்த்துக்குவான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ உனக்கு நீ இருக்க, அவன் படித்தானா போதும். படித்து முடிச்சுட்டானா வேலையை வந்துடும். ஆனால் அது வந்து அவன் கையில் இருக்குது. என்னெல்லாம் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது உருப்பட்டு கிடாது. இன்னைக்கு நான் செம்மையாக தான் இருக்கேன். நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம இப்போ ஏற்காடோட மேலே மலையில் அடிவாரத்துலேருந்து மேலே ஏறியாச்சு. என்ட்ரன்ஸ் இதுதான், அந்த லேக் வியூ சொல்லுவாங்க. ஏற்காடோட லேக் வியூ அது என்ட்ரன்ஸ். இங்கே தான் போட்டிங்க்கு பெடலிங் பண்ணி கயக்கிங் இல்லை, கயக்கிங் இல்லை, பெடலிங் போட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போகும்போது நிறைய ட்ராவலர் வந்திருந்தாங்க, நிறையா பேர் ரைடர்ஸ் அந்த மாதிரி. இது வந்து கிளியூர் லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா கிளியூர் ஃபால்ஸுக்கான வழி. அப்படியே போயிட்டுருக்கும் போதே நீங்கள் போனீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் இருக்கும். பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க். இந்த ஃபேமிலியாக வரவங்க எல்லாருமே வந்து இங்கே சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் போகிற டைமில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு டிராஃபிக்கு. நின்று போயிடணும். நிறைய வெஹிக்கிள் ரைஸ் அப்படி நின்றுட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் அந்த டைமில் யாராவது போயிருந்தீங்களோ அந்த ஆகஸ்ட் 15 அன்றைக்கி போனவங்க யாருன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு டிராஃபிக்கு அப்படின்னு. நிறைய ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய அந்த ரைடிங்கு, ரோப் கார்ஸு, ஜிப்லைனு நிறைய இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குது. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல என்னென்ன கேம். என்னென்னா அந்தளவுக்கு கேம் இது மாதிரிலாம் போனதில்லை.
வீடியோ தெரியுமா? எல்லாரும் டிராஃபிக்ல நின்றுட்டு நாங்கள் முன்னாடியே இருந்தோம். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படியே கேமரா திருப்பி நம்ம பேச ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்துச்சு. பாருங்க ஒரு வண்டி கூட இந்த பக்கம் நவருதா பாருங்க எப்படி இருக்குன்னு. வருதில்ல அந்த வேனால தான் கொஞ்சம் டிராஃபிக். ஏன்னா இங்கே வந்து கார் அந்த மாதிரி தான் போக முடியும். வேனோ பஸ்ஸோ இல்லை அந்த லாரியோ அந்த மாதிரி போச்சுன்னா ஒன் வே தான் கணக்கு. அப்படி இருக்கும்போது கஷ்டமாயிடும். நாங்களும் தள்ளி 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 தள்ளிட்டு போயிட்டு இருந்தோம். அப்டேட் பண்ணுறது பார்க்குறதுக்கு இல்லை எப்போ போகிறது மாதிரி இருக்குது. வால்பாறைனா நைட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். நைட்டு கிளம்புறோம். அது அண்ணன்ட்ட கேட்கணும். ஏன்னா அவரு வரமாட்டார் நைட்டு. அப்படியே நாங்கள் இங்கே வந்து ஒரு இடத்துல நடுவில் நின்றுட்டோம். நின்றதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் போய் அங்கே நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னு. ஏன்னா முன்னாடி வந்து இந்த சிமெண்ட் கலக்கிற ரோலர் மிஷின் வந்து நின்றுச்சு. அப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னா ஒருத்தர் ஹிமாலயன் வச்சுக்கிட்டு என்ன ப்ரோ பண்ணுறீங்க கேட்டதுக்கு பாருங்க வாக்கிங் போகிறீங்களா? இழுக்க முடியாது. அதுவே அப்படின்னா என்னதெல்லாம் அன்னைக்கு கண்டல் போட்டு சென்னையில் போட்டு இல்லைன்னு இழுக்கவே முடியாது. என்ன பண்ண தெரியுமா? ஸ்டாண்டை போட்டுருவேன். ஸ்டாண்டை போட்டு அந்த ஸ்ப்ளெண்டர் இப்படி சாச்சி வச்சு இழுப்பானுங்க. அந்த மாதிரி எடுத்துருவேன். உடனே மயிரானாச்சு. என்னதான் பண்ண முடியும்? ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு போட்டா அது பாருங்க ஆட்டோவே அவ்வளோ கேப்ல தாங்க போகுது. ஆனால் அந்த இடத்துல வந்து பெரிய லாரி மாதிரி சிமெண்ட் கலக்கிற ரோலர் வந்ததுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுவும் எல்லாம் வீக்கெண்ட் ஆச்சா. வீக்கெண்ட் ஆனோடனே எல்லாரும் வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 15க்கு 16 லீவுன்றதுனால எல்லா ஃபேமிலிஸு எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல பாருங்க நான் மட்டும் இறங்கிட்டு ஆறு அடிச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு வேனு அப்படியே வரானுங்க. அப்படியே ஒன்றுனா அப்படி பின்னாடி வந்துட்டே இருக்கானுங்க. எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி. அப்புறம் ஒரு வழியாக அப்படியே போகிறக்கு ஒரு தள்ளி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் சீக்கிரம் வந்திருக்கலாம். ஒரு பயலால் லேட் ஆகிட்டு. அது நான் கிளம்புறான் சென்னையிலேருந்து. அண்ணன் ஏதாவது கிளம்பிட்டேன். ஆனால் சத்தியமாக 10 மணி நேரம்லாம் சேலத்துக்கு வரணுங்கும் போது எனக்கு நார்மல் டைமே 8 to 9 மணி நேரம்ல. பஸ்னா 7 மணி நேரம் ஓட்டிடுவான். நான் 6 மணி நேரத்தில் வந்தேன். என்னைக்கு அன்னைக்கு வரும்போது நீ போய் நார்மலாக போய் ட்ரெயின் பாட்டு வர 7 மணி நேரம் ஆகிடும். கரெக்டாக 7 மணி நேரம். அதாவது பஸ் ரூட்டு 7 மணி நேரம் ஆகிடும். ப்ளஸ் வந்து இது மாதிரி டிராஃபிக் டைம் இந்த மாதிரி இருக்கும்போது 9 மணி நேரம் அதிகபட்சம். நான் சத்தியமாக பைபாஸில் வண்டி நிற்கும். நான் விடிஞ்சிட்டு வந்துட்டேன் போல சேலத்துக்குள்ள. அதான் நிற்கும் போல. எடுத்து லொக்கேஷனை பார்க்கேன். விழுப்புரம். எனக்கு விழுப்புரம்ன்ற உடனே முடிஞ்சிட்டு அவ்வளோதான் தம்பி கதை அங்கே முடிஞ்சு லேட்டாக தான் வருவோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கூட கள்ளக்குறிச்சி சரி ஒரு வேலை அழுத்திருப்பான் போல் இருக்கு அப்படின்னு. எனக்கு அந்த சேலத்துக்கு எனக்கு செட்டே ஆகாது. ஃபஸ்ட்டு டைம் நான் சேலத்துக்கு டிக்கெட் போட்டேன். சென்னையில் வெள்ளம் இருக்கு. ட்ரெயின் ஒன்றும் ஓடலை. அதுதான் போல. நாளைக்கு குளிக்கணுமா? நாளைக்கு குளிச்சா இன்னைக்கு குளிக்கலாம்ண்ணா. இன்னைக்கு வேண்டாம். ஒரு வழியாக அப்படியே வந்துட்டோம். வந்தோடனே அங்கே பார்க்கிங் போட்டோம். ப்ரைவேட் பார்க்கிங் இருந்துச்சு அப்படியே அக்கா கடையில்.
சரி ஒரு ஜூஸோ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு போயிடும்னு சொல்லி கடையில் போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் கிடைக்கும் பக்கோடா சாப்பிட்டுட்டு ரோஸ் கிடைக்கும் காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டு அப்படியே இறங்க ஆரம்பித்தோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் வே. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு ஸ்லோப்பாக போகிற மாதிரி இருக்கும் ரோடு மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணணும்? பேங்க்கில் ஒன்றால் கேன்சல் என்னால் பண்ண முடியல. அப்போ பேங்க்கில் போயிட்டு சொன்னால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் கைஸ் கிளியூர் ஃபால்ஸு பண்ணிட்டு அந்த மாதிரி தான் கால் இப்போ அங்கேயும் போக போகிறோம் வரும்போது. நீ ஏதோ ஸ்ட்ராங்காக போயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் தான் சாகணும். இதில் ஸ்லோப்பான இடத்துலேருந்து ஸ்டெப்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுலேருந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான். அப்படியே இறங்க வேண்டியது தான். அங்கே வந்து ஆல்ரெடி இதிலே வந்து ஏறவங்களும் இதில் தான் வரணும், இறங்குறவங்களும் இதில் தான். கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 அடி to 4 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேப்பு. அந்த கேப்லேயே தான் எல்லாருமே நடந்து வரணும். கரெக்டாக 1 by 1 வர மாதிரி தான் இருக்கும். இந்த சைடும் நேராக போகணும். யாராச்சும் குறுக்கு வந்தாங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து நடக்கவே முடியாது. இல்லை அப்படியே போகும்போது நிறைய பேர் டயர்டாக உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா டயர்டாக உட்காந்துருக்காங்க, இதுக்கு எதுக்காக உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு தான் தெரிஞ்சிச்சு. இதில் ஏறி இறங்கிட்டேன்னு வச்சுங்க, கொல்லி ஹில்ஸ் உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம் 1500 ஸ்டெப்ஸ். ஆனால் அது வந்து கொல்லி ஹில்ஸ் ப்ராடாக இருக்கும். கீழே வரைக்கும் ஓரளவு வரைக்கும் ஒரு 200-300 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் சின்னதாக அந்த மாதிரி குட்டியாக இருக்கும். ஃப்ரீயாக ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வழி இருக்கும். இங்கே பொதுவாக இருக்கும். இதே ஏறுறோம் தான், ஏறலன்னு சொல்லலை தான். அதுக்கு என்ன பண்ணேன், போன டைமு நாங்கள் வரப்போ ஒரு குழந்தை வந்துச்சு. அவனை தூக்கிட்டோம் நாங்கள் 2 பேர். முன்னாடி அவங்களால முடியல, அவங்க ஆல்ரெடி இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டோம், வா அப்படின்னு தூக்கிட்டேன். அது வேறு டான்ஸ் ஆடுது. டான்ஸ் ஆடுதுன்னு நான் சாப்பிட்ட இட்லி தோசை இங்கே புரியல இங்கேன்னு சொல்லி அனுப்பிச்சதா ஒன்றும் இல்லைம்மா தண்ணியாவது குடித்தனா ஏன்டா அவனை பாவப்பட்டு அங்கே இருக்குல்ல கீழே, அங்கே போகணும். அஜித்த என்னைய கொல்ல பார்க்குறாங்கன்றாரு. அவரால் முடியல, நீ என்ன பண்ண? ஐயோ காப்பாத்துங்க. நாங்கள் குடுக்குடு ஓடிட்டோம் இறங்கும் போது. இதில் உட்காந்துட்டு வேறு சர்க்குட்லாம் போனானுங்க. ஏறும் போது தான் தெரிஞ்சு ஆப்புன்னு. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன 750 இன்னும்னு நினைக்கிறேன் ஸ்டெப்ஸு. 750 அப்படியே பாரு. செவ்வாழை டக்கு டக்குன்னு ஓடாத, மடக்குன்னுச்சுன்னா முடிஞ்சு. மூணாறில் சத்தியமாக உங்களால் தான்டா குரங்கு பசங்களா ஓடுறீங்க. இருங்கடா வீடியோ எடுக்கணும். ஓடி எதுவுமே எடுக்கல. அறிவு இல்லாமல் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்னையும் விட்டு அப்படி வந்தானு நான் பாருங்க ஜூஸ் குடிக்கிறாரு. டயர்ட் ஆயிடுச்சு, அவரால் முடியல. டாட்டா குளுக்கோன் டீ குடிச்சிட்டு இருக்காரு. நாங்களும் இறங்குறோம். இது வந்து செங்குத்தா போகிற மாதிரியே இருந்துச்சு படிக்கிட்டு எல்லாமே. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவனுக்கு பசிக்கிட்டு சாப்பிட்றாங்க, இவன் விட்டுட்டு சாப்பிட்றாங்க. நல்ல அவள் இருக்கல, அவள் வீடு இருக்குல்ல, வீட்டிலலாம் நல்லா பேர். அவளோட என் ஆளோட வீட்டிலலாம் செம்ம நல்ல பேர்.
யாருக்கு ஒன்றுக்கா அந்த இதில் சொல்கிற மாதிரி அந்த பொறுக்கி பையன் கூட போயிட்டு அவனுக்கு வீடு இருக்கா வாசல் இருக்கா எப்படின்னா அவங்க அம்மா அது வீட்டில் போயெல்லாம் கதை வீட்டில் போயெல்லாம் கதை விட்டுருக்காங்க கூட கொஞ்சம் தாத்தம்பி அப்படின்லாம் கேட்டாங்க அதனால யோசிக்காம ரூபா எடுத்து கொடுத்து போக முடியலடா இன்னும் ஒரு 100 படிக்கட்டு இறங்கியிருக்குமா 100 எங்கே வந்தோம் அப்புறம் 50 போல இறங்கியிருப்போம். போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு நமக்கு முன்னாடி இருந்த அந்த முஸ்லீம் அக்கா வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. காலை வச்சாங்க, வலிக்கிடுச்சு, லைட்டாக விழுந்துட்டாங்க, பக்குன்னு ஆயிடுச்சு. அவங்க அம்மா வீட்டில் போய் சொல்லிச்சாங்க. என்னென்ன ஒருத்தங்க கேட்டாங்க, கையில இருந்து உடம்பு பூவா எடுத்து கொடுக்குறான் யோசிக்காம. சவுண்டு கேட்குதாப்போ? எப்படி வேலை போகுது? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த காலை இப்படி வைக்கிறேன்னா இந்த காலை அப்படி வைக்க முடியாது. உள்ளாரா பிளேட் இருக்கா? பிளேட்லாம் இல்லை, அது என்ன இலவுன்னே தெரியல. அது ஒரு 2 டைம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சவ்வு ஏதோ டேமேஜாக இருந்துச்சு, அது ஹீல் ஆயிடுச்சுன்னானுங்க. ஆனாலும் ஹீலான சவ்வு வலிக்குது. எனக்கு சில நேரம் பிடிச்சி வச்சுக்கிடும், கால் அசைக்க முடியாது 2 காலுமே. ஏய் காமி, ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். ஐயோ எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவன் படுத்து தூங்கிட்டே இருக்கான், எதுவே இல்லை. அவன் யார் வரா, என்ன சவுண்டு, ஏதுன்னு கூட தெரியாம தூங்கிட்டே இருந்துச்சு அந்த நாய். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருந்தான். அதை கண்டுக்கவே இல்லை. 5 நிமிஷம் கால் அசைக்க முடியாது, அப்படியே இருக்க வேண்டியதான் ஒரு கரையிலே. இதோ வந்துச்சு. மேல இருந்து தானே வருவா, எப்படி அங்கே குச்சிடலாம்? அப்படி போக முடியாதுல்ல, வழி இல்லைல்ல. இது கம்மிடே, அதான் அடிச்சுட்டு போயிடும் போல. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது மழை. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 2 நாள் 3 நாள் தான் தண்ணி சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்களுக்கே அந்த ஷாக்கிங். இதுக்கு அங்கேயே போயிருக்கலாம்டா. அடி அவனுக்கு ஈஸியாக தப்பிச்சிட்டானுங்க. நீ தான் என்னைய பார்த்தே அவனுங்க பார்த்துக்கோ. மேலே ஒரு 10 பேர் கூட்டமானது மோதுறான்னு நினைக்கிறேன். மூணாறுலேயும் அந்த ஃபால்ஸ் இப்படிதான், எங்கே போனாலும் இப்படி தான் வரும் போல. யாராலையும் தடுக்க முடியாதுன்றாரு. இதுவே உண்மையாட்டு தண்ணி பரவாயில்ல, கை போட்டுருக்காங்க. இது கூட்டம் ஃபைனலி சோழ தேசத்தை கண்டிப்பாக 1000 மணி தான் வருது. அப்படி பாரு, அவன் எதிர்பார்த்த ஆசை, அவன் வாழ்க்கையில் ஒரு ஆசை நிறைவேறிச்சு. ஆனால் என்ன, அந்த ஆசை நிராசை ஆகிடும் போதும். தண்ணியே வரல, அதுக்கு இவ்வளோ ரோடு இங்கே கூட பாருங்க, இப்படி எல்லா இடத்துலையும் ஆட்கள் இன்னும் கீழெல்லாம் இறங்கி போயிட்டே இருக்காங்க. சரி அங்கே என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க. நாங்கள் அப்புறம் சரி ஓகே இதுக்கு மேலே வேண்டாம், தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறேன். அங்கே எப்படி பார்த்தாலும் செட் ஆகாத வர்க்கு தான் இருக்குது. இங்கே வர்றான், இதில் கிளாரிட்டியாக போட்டால் கூட அந்த தண்ணி ஊற்றுறது கொஞ்சமாக தான் ரூம் பண்ணி போடுமா. ஊற்றுன மாதிரி இல்லை, பாறையில் சொத்து பார்த்து ரூம் பண்ணிப்போம் பாரு. இது இப்படி பார்க்கும்போது ஓரளவு ஓகே தான். மோட்டரை 2ல் வச்சுட்டோம் போல. நம்மளை கேவலப்படுத்துறான், 3ல் வைடா மோட்டரை.
அப்படியே பார்த்துட்டு இதை எடுத்துட்டு அதை பார்க்குற மாதிரி போட்டு 20 நிமிஷம் வெற்றிகளாக போட்டோம். ஃபால்ஸ் பார்த்து சந்தோஷத்தில் ஒரு சாரி ஒரு டேங்கு ஃபுல்லு ஃபால்ஸ் இது தனியாக பார்க்கணுன்ற ஒரு சந்தோஷத்தில் அப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த டிசப்பாயின்மெண்ட்லாம் சரி ஓகே முடிஞ்சு இதுக்கு வேணாம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. திருப்பியும் ஸ்டெப்ஸ் ஏறணும். இறங்கும் போது ஈஸியாக இருந்துச்சு, ஏறும் போது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்களே சாப்பிடுவோண்ணா. நாங்கள் இப்போ தான் வந்தோம். ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இதுக்கு எதுக்குடா இவ்வளோ தூரம் ஹைப் ஏற்றிட்டு வரீங்க? எடுத்துருக்கணுன்றியா முன்னாடி எடுத்து ஜங்கு ஜங்குனா யார் ஆடி பாதி தூரத்தில் தெரிய போகுது. ஏற்காடு கேட்டாடா அடிக்கிற வெயிலுக்கு வேற மழை பெய்யும், அது இதை நேரத்துக்கிட்ட வச்சுங்க. ஐயோ ஏதோ சொன்னீங்களே சொல்லுங்க. ஏதோ ஏறிடுவேன். ஏறுங்க. அவ்வளோதான் காலி. வீரப்பா சொன்னோடனே இங்கே உட்காந்துட்டான். நானே மாத்திரம் நாளைக்கு அவரு தான் சேம் டெட் பாடி. செத்த லாரி மேலே எத்தனை லாரி ஏறினான்னு பாப்பாவுக்கு பார்த்தியா நக்கல 3 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சான். ஒரு பாபா தந்துச்சு 1 கோடி. எப்போ கருப்பு பாட்டு போட்டு ஏறப்பா. சுத்தமாக முடியல கைஸ். நாங்கள் ஏறலாம் ஈஸியாக இருக்குன்னு நினச்சோம், முடியல. வாட்டர் பாட்டில் எதுவுமே எடுக்கல. கீழே போனால் ஜிபே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, ஏன்னா நெட்ஒர்க்கும் சரியாக கிடைக்கலன்னும் போது கையில் கேஷும் எடுத்துகிட்டு வரல. சரி ஓகே இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறிக்கிட்டே இருக்கோம். எங்களை யாராச்சும் பிக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அடிபாடியிலேருந்து டோட்டல் ஸ்பேர் பார்ட் வரைக்கும் டப்பு டப்புன்னு சார். அந்த பாப்பாவில் ஏற முடியும், எங்களால் முடியல பாருங்க. ஒரே அசிங்கமாகிடுச்சு. உனக்கு வேற சொட்டாக்கு தெரியுதா? சொட்டி எனக்கு படுத்துருவேன், கீழே படுத்துவேன். வந்துட்டு
இதுக்கு பருத்தி மூட்டை போடுவானே இருந்திருக்கலாமே. எனக்கு சின்ன அம்மா ஜங்கு போட்டு சாப்பிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டோம். இன்னும் ஒரு 10-15 ஸ்டெப்பு தான். நாங்கள் மேலே பார்க்கவே இல்லை, கீழே மட்டுமே பார்த்துட்டு வந்தோம். கடைசியில் அப்புறம் தெரிஞ்சிச்சு 10 ஸ்டெப் ஏறினா மேலேன்னு. சரி அதுவும் சரி ஓகே இவ்வளோ பண்ணியாச்சு, சரி அப்படியே ஏறி போய்டுவோம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முடியாது ஏறுதா. ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கு. அவ்வளோதான், அப்படியே முடிச்சுட்டு கிளம்புறோம். பைக் எடுத்துகிட்டு வரும்போது திருப்பியும் நாங்கள் எந்த இடத்துல வரும்போது மாட்டோமோ அதே மாதிரி திருப்பி போகும்போதும் மாட்டிக்கிட்டோம். பாருங்கள் பைக்கு இவ்வளோ ஓடி இது ஒன்றுமே முடியாது. அது என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த ஈச்சர் வந்து நடுவில் நின்று அடித்தா அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க, ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட நாங்கள் நின்ற இடத்துலேயே வந்து ஒரு 20-30 பைக் நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி காரு வேனு எல்லாமே நின்றுட்டே இருந்துச்சு. இதுக்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் அந்த ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருக்கோம். அப்புறம் போயிட்டு இருக்கும்போது பைக்கில் ஏதோ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிது. அந்த டயர் தெரிஞ்சது ஏதோ கருக்குன மாதிரி. பக்கத்தில் அவர் பார்க்குறாரு, நான் என் வண்டியான்னு பார்க்குறேன். அப்புறம் சரி இல்லை அப்படின்னு அப்புறம் கிளம்பியாச்சு ஒரு வழியாக. அப்புறம் அப்படியே வந்து பக்கோடா பாயிண்ட்டுக்கு கிளம்புறோம். பக்கோடா பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போகும்போது மவுண்ட் ஃபோர்ட் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். கீழே வலையெல்லாம் உண்டு. நான் எல்லாம் பார்த்தேன், வீடியோலாம் பார்த்தேன். டெலகிராமில் டிசைனர் ஒருத்தன் போட்டு வச்சுருப்பான், எனக்கு தெரிஞ்சவன். அவன்கிட்ட இருந்து அவ்வளோ ஃபாண்டையும் காப்பி பண்ணி வச்சுருப்பேன். இங்கே தான் கொஞ்சம் சில்லுன்னு எது 2000 பேர் தான் 2000 போதாதா? இந்த வீடு மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, போதும் காட்டேஜ் தானே, அந்த மாதிரி.
வியூ என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த மேடு தாண்டி பார்க்கிங் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருந்துட்டோம். கேப்பே கிடைக்கல, கேப் இல்லாமலே போயிட்டுருந்தோம். அதே மாதிரி இந்த டைமில் தான் எங்களுக்கு பின்னாடி இருந்தவர் சொல்கிறாரு நம்பர் பிளேட்டு ஒன் சைடு கலந்துருக்கு அப்படின்னு. எங்கே கலந்துருச்சு பார்த்தீங்கன்னா அந்த 20-30 பைக் இருந்துச்சுல்ல கிளியர் என்ட்ரன்ஸ் இந்த அவுட் வெளியே வரும்போது அங்கே வந்து பின்னாடி யாரோ பைக்கு வந்து இடிச்சிருக்காங்க. அது நம்பர் பிளேட்டு லைட்டாக உடஞ்சிருச்சு ஒன் சைடு. அப்புறம் தொங்குனதை பார்த்துட்டு சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு டெம்பரரியாக ஓட்டிட்டு பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டோம். This is the end of Pakoda Point. நான் என்றைக்குமே இந்த மாதிரி பக்கோடா பாயிண்ட்டை பார்த்ததே கிடையாது. இவ்வளோ க்ரௌடு அங்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைம் போயிருப்பேன். இந்த டைமே இது போனது பார்த்ததே கிடையாது. எல்லோரும் க்ரௌடாக நின்றுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் கூட இருக்க மாட்டோம். ஒரு டைம் நாங்கள் வரப்பெல்லாம் அங்கங்கேயும் கண்ணாப்பின்னு சுற்றிட்டு இருப்போம். பார்த்தோன்னா ஃபுல்லாக லைன் கட்டி நிற்கிறாங்க. கீழே பார்த்து ட்ரை அன்றைக்கி நான் வந்துடுற மாதிரி இருந்துக்கிறேன். செத்து சொன்னால் சேலம் வெயிட்டை பொறுத்து ஆள் கூடும். பேசிக்காக 4 பேர். பார்க் வந்துட்டோம். ஏதோ விளையாடணுன்னு சின்ன பையன் ஆசைப்பட்றான். நான் நல்லா விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு போனால் தான் தெரியும் எனக்கு என்ன கதை வச்சுருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. சின்ன பசங்களுக்கு வேணால் வரலாம். பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பசங்கள்லாம் ஜாலியாக விளையாட்டு போவானுங்க. என்ன கூட்டம்னு என்ன கதைன்னு இவ்வளோ கூட்டம் இருக்கான்னு தெரியலையே. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன்னா உள்ளே இருந்தவங்களாம் வரமாட்டானுங்க போல. ஆஹா வாய்ப்பு இல்லைங்க. அவ்வளோதான் கைஸ். இவனுக்கு வச்சிருக்க கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு இல்லை அடுத்த நாள் சேர்த்து அடிஷ்னலாக ஆர்டர் போட்டு வச்சுருக்காருங்க. ஒரு வாரம் ஆனாலும் இங்கே தான் இருக்காங்க. கஷ்டம்தான், பார்த்துக்கலாம். சரி ஓகே, ஆசை நிறைய சேவாக போட்டோம். நான் போய் காபி குடிச்சிட்டு வந்தோம். அது வரைக்கும் இங்கே வந்ததுக்கு அதனால் ஒன்றும் வீக் டேஸில் தான். ஆமாம் வீக்கெண்டு. அது இன்றைக்கி 2 நாளுன்றது அந்த பசங்களை எல்லோரும் விட்டாங்க. கவர்மெண்ட் லீவ் விட்டோன்னே எல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க. பாவம் இவனுக்கு சென்னையிலேருந்து வந்தேன். எதுவுமே இந்த மாதிரி இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதுமாதிரி தான் வரும். காஃபி குடிக்க அவ்வளோதான். காஃபி கடையை நோக்கி ஒரு பயணம். ஒரு காஃபி ஏற்காடு ஃபில்டர் காஃபி.
ஸ்டே பண்ணிட்டு போவாங்க.